சார், இதுவரை ரொம்ப விரும்ப தகாத நிகழ்வுகள் தான் பாமகவில் நடந்து இது வந்தது. இப்போ கடைசி கட்டத்தை எட்டிருச்சுங்களா சார்? இது இனி நீங்கள் கிடையாது, இவர் தான் அப்படின்ட்டு ஒரு தேர்தல் ஆணையம் அங்கீகரித்ததன் மூலமாக இது எந்த இடத்துக்கு இந்த பார்ட்டி நின்று இருக்கு சார்? அனைவருக்கும் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தற்போதைய சூழல் நிலவரம் அனைத்துமே ஒரு கனத்த இதயத்தோடு கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய கருத்தை ஒரு அரசியல் பார்வையாளராக விமர்சகராக நான் பதிவு செய்கிறேன். ஒரு சமூகத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திட்ட ஒரு இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி. ஆனால் நீங்க சொல்றது போல அன்புமணி அவர்கள் தவறு செய்தாரா தவறு செய்யவில்லை என்பதை நிரூபிக்கக்கூடியது நீதிமன்றம் தான். அரசியல்னு சொன்னாலே சித்து விளையாட்டுகள், அனைத்து தந்திரங்கள், ராஜதந்திரங்கள் இதையெல்லாம் செஞ்சுதான் அரசியல் பண்ணிட்டு இருக்கோம். தன்னுடைய பலத்தை நிரூபிப்பதற்காக, தனக்கான வலிமையை உருவாக்குவதற்காக அனைத்து சித்து வேலைகளும் அரசியல்ல உண்டு. ஆனா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? ராஜதந்திரம்னு சொல்லுவோம். அது முழுக்க முழுக்க அனைத்துமே தவறாக கூட இருக்கலாம். அது ஒரு கையாளுகிற யுக்தி அது. அந்த அடிப்படையில தான் நாம நம்மளுடைய செயல்பாடுகளை நிரூபிச்சுட்டு இருக்கோம். ஆனால் மருத்துவர் ஐயாவை பொறுத்த மட்டும் இது நீதிமன்றத்தின் மூலமாக அவர் தனக்கான நிவாரணத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது இறுதி வாய்ப்பு இதோடு முடிந்து விடவில்லை. ஒண்ணு. இரண்டாவது, ஆனால் ஒரு தமிழகத்துல ஆளுங்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்றாக கூட்டணியில் இருக்கும் போதும் சரி இல்லாத போதும் சரி சமூக அக்கறையோடு மக்களுடைய பிரச்சனைகளை அன்றாடம் எடுத்து பேசிய ஒரு இயக்கம், ஒரு தந்தைக்கும் தமையனுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக இது போன்று அடித்துக் கொள்வது, சண்டையிடுவது, விமர்சிப்பது, பேட்டி அளிப்பது என்பது வருத்தப்பட வேண்டிய ஒன்று. சரி, ஒரு தந்தையானவர் இன்னைக்கு கடலூர் மாவட்டத்துடைய ஒருங்கிணைந்த பொதுக்குழு கூட்டத்தில் பேசியிருக்கிறத நம்ம எல்லாம் பார்த்தோம். கடுமையா பேசியிருக்கார், பேரை சொல்லாமலே குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். ஆனால் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இருக்கக்கூடிய ஐயா பெரியவர் பக்கம் இருக்கக்கூடியவர்கள் சரி, சிறியவர் பக்கம் இருக்கக்கூடியவர் சரி, யாருமே எதிர்காலத்தில் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்கிற ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயத்திற்கோ முன்னேற்றத்திற்கான ஒரு நடவடிக்கைக்கோ இதுவரை இல்லை என்பதுதான் ஒரு வருத்தப்பட வேண்டிய ஒன்று. காரணம், இருக்க மேற்படி மேல மேல பிரச்சனைக்கு தான் உருவாகிட்டு இருக்க தவிர அமர்ந்து பேசி இருவரையும் இணைத்து அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணெய் ஓட்டமோ அதற்கான முயற்சியை யாரும் எடுத்ததா தெரியல. அது ஏன் காரணங்கிறது இது அரசியல் சகஜமான ஒண்ணு. தனக்கான இடத்தை நிரூபிப்பதற்காக, தனக்கான இடத்தை அங்கீகரிப்பதற்காக ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டு இது போன்ற சங்கடங்களை ஏற்படுத்துவது உண்டு. அந்த வகையில் பாட்டாளி மக்கள் கட்சியில் இது போன்ற சங்கடங்கள் மற்ற கட்சியிலும் இருந்தது. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு வித்தியாசமான சங்கடம் இருக்குது. என்ன காரணம் என்றால், தந்தைக்கு பிறகு தமையன் கட்சியை வழிநடத்துவார் என்ற அடிப்படையில் தான் பொறுப்பு ஒப்படைச்ச நீங்க, தந்தையும் அதை விட்டுக் கொடுக்காமல் பிடிவாதமாக இருக்கிறார். தமையனும் தன்னுடைய தந்தையார அவரை வழிநடத்துவோம், அதை அழைத்து பேசுவோம், கலந்து பேசுவோம், அவரையும் அழைத்து கூட்டத்தை நடத்துவோம், இயக்கத்தை நடத்துவோம் என்கிற பொறுப்பு இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நம்ம பேசி ஆகணும். ஆக ஒரு சமூக அக்கறையோடு துவக்கப்பட்ட இயக்கத்தில் இருக்கக்கூடிய இருபெரும் தலைவர்களவே ஒரு பொறுப்பு இல்லாமல் வெளியில் உட்கார்ந்து கொண்டு பேசுவது என்பது ஒரு சமூகத்திற்கு அது சார்ந்த அந்த இயக்கத்திற்கும் நல்லதல்ல என்பதுதான் நாம் பேச வேண்டிய ஒரு கருத்து. ஆனால் இதோடு சரி, இது நீதிமன்றத்தில் போனால் ஐயாவுக்கு ஏதாவது நிவாரணம் கிடைக்குதா இல்லையான்னு தெரியல, நீதிமன்றம் விரிவா பேசுவாங்களான்னு தெரியல. ஆனா பைலாவில் இருக்கிறது நிறுவனருக்கு அதிகாரம் இல்லை என்பதுதான். அதே வகையில தலைவர் யாரோ அந்த தலைவருக்கான இடம் உண்டு. அதுல நீங்க தலைவர்னு சொன்ன பிறகு 22, 23 மாத்தினாங்களா என்னங்கிறதெல்லாம் இல்ல. இப்ப நீங்க நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, மற்ற அரசு பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, தேர்தலாக இருந்தாலும் சரி, என்ன காகிதத்தை கொடுக்கிறோமோ, ரெக்கார்டு கொடுக்கிறோமோ அதுதான் அவங்க எடுத்து பேசுவாங்க. ஆக அந்த பேப்பர் தான் இங்க பேச போகுது. அதான் பேப்பர், அந்த காகிதத்தை குறிப்பிட்ட ஆண்டு தவறா சரியாங்கிறத நீதிமன்றம் தான் முடிவு பண்ணணும். அதுக்கான தண்டனையோ அதுக்கு தகுதி விதிக்கமோ அல்லது இவர் தவறு செய்தாரோ என்பதை நீதிமன்றம் தான் நிரூபிச்சாகணும், நீதிமன்றம் தான் பேசியாகணும், நீதிமன்றம் அதுக்கான தண்டனை கொடுத்தாகணும். நீதிமன்றம் சொல்லாத வரை அன்புமணி அவர்கள் தன்னுடைய தரப்பு நியாயத்தை, தனக்கான இடத்தை தக்க வைப்பதற்கு ஒரு பகிரங்க பிரயத்தனம் செய்து தேர்தல் ஆணையத்தின் மூலமாக இந்த அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறார். ஓகே சார், கட்சியை அபகரித்து விட்டார், போலி ஆவணத்தை சமர்ப்பித்து விட்டார், நீங்க விலைக்கு வாங்கிட்டாரு இப்படின்ட்டு சொல்லப்படக்கூடிய அன்புமணி மேல சொல்லப்படக்கூடிய சார்ஜ் எல்லாம்
இன்னைக்கு இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் மத்தியில ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா ஐயா பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த அந்த அவர் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாம்? இல்ல இன்றைக்கு அதாவது ஐயா பக்கம் பாதி பேர், சின்னையர் பக்கம் பாதி பேர் இந்த மாதிரி நிலைமையில தான் இருக்காங்க. ஆனால் மத்திய மாநில உளவுத்துறை என்ன சொல்லுதுன்னா, பெரியவர் பக்கம் 60%, சின்னவர் பக்கம் 40%ங்கிறாங்க. அது அவங்களுக்குள்ள விமர்சனங்கள் நிறைய இருக்கு, அதுக்குள்ள நம்ம போக விரும்பல. ஆனால் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் ஐயா அவர்களை உயர்த்தி பிடிப்பதையும், சிலர் சின்னையாவை உயர்த்தி பிடிப்பதையும் அவரவர்களுக்கான பணி. ஆனால் இது ரெண்டுமே கட்சிக்கு பாதிப்பு என்பதை தொண்டர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதையும் புரிஞ்சுக்கணும் நாம. எதிர்காலத்துல சின்னவர் இருக்காரு, அவர் நம்ம கட்சி வழிநடத்துவார்னு அவருக்கு தூக்கி பிடிக்கிற சிலர் இருக்காங்க. இல்ல பெரியவர் வகிச்சு இருக்காரு, அவருக்கும் அந்த அங்கீகாரம் இருக்கு, 2 பேர் இணைந்த பிறகு இந்த கட்சி சிறப்பா செயல்படுங்கிற நம்பிக்கையிலேயே எதிர்கால சிந்தனையிலேயே சில பேர் இருக்காங்க, தவிர்க்க முடியாது ஒண்ணு. ஆனால் தற்போது தொண்டர்களிடையே மிகப்பெரிய சோர்வை உருவாக்கி இருக்கிறது, அதை ஏற்றுக்குதான் ஆகணும். தேர்தல் நெருக்கத்துல இருக்கு, இந்த வெகு தொலைவில் இல்ல. 26ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வெகு விரைவில் இருக்கக்கூடிய நிலையில இது போன்ற ஒரு சண்டை சச்சரவுகள் நீள்வதும் வீழ்ச்சி இல்லாமல் இருப்பதும் ஏற்புடையதா என்பதுதான் பார்வையாளர்களுடைய கேள்வி. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் மிகவும் சோர்ந்து போயிருக்காதுதான் உண்மை. ஓகே சார், ஓகே பேசலாம் சார். ரவீந்திரன் சார் வணக்கம். ரவீந்திரன் சார், ஐயா என்ன சொல்கிறாரோ அங்குதான் வன்னியர் சங்கம் ஆதரிக்கும் அப்படின்ட்டு பூத்தா அருள்மொழி சொல்கிறார். செயல் தலைவராக மருத்துவர் ஐயா ராமதாசால் அறிவிக்கப்பட்ட அன்புமணி செயல் தலைவர் பொறுப்பிலிருந்தும் நீக்கப்பட்டு செயல் தலைவராக அன்புமணியினுடைய சகோதரி ஸ்ரீகாந்தி அறிவிக்கப்படுகிறார். இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு சார் இஷ்யூ. இன்னைக்கும் பேசிட்டு இருக்கிறாங்க, எங்களுடைய சமூக வலைதள கணக்குகளை கூட எங்ககிட்ட இருந்து பறிச்சுட்டாங்க, நாங்கள் புதிதாக ஒன்றை தொடங்கினால் அதையும் ஐடி விங் மூலமாக ரிப்போர்ட் அடித்து எங்களை செயல்பட விடாமல் முடக்குகிறார்கள், நாங்கள் மக்கள் தொடர்பிலேயே மருத்துவர் ஐயா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அன்புமணியினுடைய ஒரே நோக்கமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இவர்கள் சொல்லக்கூடிய சார்ஜ். இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்கிறது என்னன்னா, மருத்துவர் ஐயாவினுடைய கோரிக்கை தலைவராக அவரை ஏற்பதை நிராகரித்து விட்டு அன்புமணியை ஏற்றுக்கொண்டிருப்பதன் மூலமாக அரசியல் ரீதியாக தன்னுடைய மொத்த பிடிமானத்தையும் மருத்துவர் ஐயா இழந்து நிற்கிறாரா சார்? சட்டப்பூர்வமாக இழந்து நிற்கிறாரா? உண்மைதான். அதாவது மரியாதைக்குரிய பாஸ்கர் அவர்கள் பேசும்போது அன்புமணி என்னைக்கு தலைவரானாரோ அதுல இருந்தே பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி, ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, என்றைக்கு தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமியுடைய மகளை திருமணம் செய்தாரோ அடுத்த மாதத்திலிருந்தே இந்த பிரச்சனை உருவானது என்பதுதான் உண்மை. பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய பலவீனமான நிலைக்கு போனதற்கு காரணம் அந்த அரசியல் குடும்பத்திலிருந்து பெண் எடுத்ததனுடைய விளைவு. நிறைய விஷயங்கள் இருக்கு சார், கொஞ்சம் மனசாட்சியோட பேசுங்க சார். எல்லாம் பேரம் பேத்தி எல்லாம் எடுத்துட்டாரு சார் அவரு. இப்ப போய் இத பேசிட்டு இருக்கிறீங்களே, நியாயமா இதெல்லாம்? சார் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். பாட்டாளி மக்கள் கட்சியில நான் பயணித்தவன், பாதிக்கப்பட்டவன், ரொம்ப கஷ்டப்பட்டவன், அந்த உணர்வோடு நான் பேசிட்டு இருக்கேன். நான் யாரையும் கொண்டு சொல்லி பேசல. உண்மை என்னன்னா, கடலூர்ல நான் யாரையும் உயர்த்தி பேசல, தாழ்த்தி பேசல. கடலூர்ல ஒரு சுற்றுப்பயணத்தின் போது ஒருத்தன் 30 லிட்டர் டீசல் போட்டா தனக்கு தெரியாதுன்னு சொல்லி டிரைவரை கீழே இறக்கி விட்டவர் மருத்துவர் ஐயா. நீ யாரை கேட்டு போட்ட, யார் உன்னை போட சொன்னது அப்படின்னு கேட்டு டிரைவரை கீழே இறக்கி விட்டார். வேற டிரைவர் தான் அழைச்சி போனார். அதே போல அன்புமணி வளர்த்தார். பாஸ்கர் சொல்ற மாதிரி அன்புமணி மீது முழுமையான நம்பிக்கை வைத்து அனைத்து அதிகாரிகளும் ஒப்படைத்தார். பிரச்சனை எங்கே அந்த அளவுக்கு அன்புமணி எங்கேயாவது விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு ஐயாவை? ஆனா ஐயா தான் கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ 2 பேர் இடைவதற்கு இடையூறாக இருப்பது யாருங்கிறதா பிரச்சனை, என்ன காரணங்கிறதா பிரச்சனை. இது ஒரு குடும்பத்துக்குள்ள செவத்து 4 ஒரு அறைக்குள்ள உட்கார்ந்து பேச வேண்டிய விஷயம் இப்ப பொது வெளியில பேச வேண்டிய மாதிரி ஆயிடுச்சு. ஒண்ணு. 2வது, எனக்கு கிடைத்த தகவல், இவர்கள் இது போன்ற ஒருத்தரை ஒருவர் சேற்றை வாரி பூசிக்கொள்வது, அதை விமர்சனம் செய்வது எல்லாம் இன்னும் 20 நாட்கள் ஒரு முடிவுக்கு வருங்கிறதா உண்மை. அது பேசுவதற்கான நடவடிக்கை போயிட்டு இருக்கு, பேசுறதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. இருவரையும் அழைத்து சமரசம் பேசி இந்த இயக்கம் இணைவதற்கான முயற்சி மேற்கொண்டிருக்கிறது. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஆனால் இது ஒரு புறம் அது திரைமறைவில் இருக்கிற வேலை. அதாவது சமூக அக்கறை உள்ளவர்கள்,
கட்சியில் இருக்கக்கூடிய அக்கறை உள்ளவர்கள், கட்சிக்கு அப்பாற்பட்டவர்கள் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. ஓகே. ஒரு வரவேற்கக்கூடிய முயற்சி. ஓ, இப்படிதான் பல பேர் முயற்சி பண்ணாங்களே, ஒன்றும் நடக்கலையே சார். அந்த முயற்சிகள் வேற, இந்த முயற்சி வேற. இப்போ இது அதிகார வர்க்கம் இணைந்து நடத்துகிற முயற்சி இது. ஓகே. எப்படி நம்ம சொன்னோம்னா 2 பேரும் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் இந்த முயற்சியை இப்ப எடுத்துட்டு இருக்காங்க. இது ஒரு 20 நாட்கள்ல இது சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த முக்கியஸ்தர் பேசுவாருங்கிற நம்பிக்கை இருக்கு. தகவல் இது சார். 14 முறை பஞ்சாயத்து கூடி பேசி அப்போது எடுக்கப்படாத ஒரு முடிவு. இதற்கு பிறகு 2 முறை முக்கியமான இங்க இருக்கக்கூடிய சம் லாபியிஸ்ட் போய் அவர்கள் எடுத்த முயற்சி. நீதிமன்றத்தினுடைய நீதிபதி நேர்ல வாங்க நானே பேசி வைக்கிறேன்னு சொன்னபோது தீர்வடையாத இந்த விவகாரம் இப்ப இந்த இடத்துக்கிட்டு நீங்கெல்லாம் தலைவரே கிடையாது, இனி நிறுவனரா இல்லையாங்கிறது கூட அன்புமணி தான் முடிவெடுக்க முடியுங்கிற ஒரு இடத்துக்கு வந்த பிறகு நீங்களே சொன்னீங்க நிறுவனருக்கு அதிகாரம் இல்லை அப்படின்ட்டு. பாமகவினுடைய விதிகள் படி இல்லைன்ட்டு நீங்க தான் சொன்னீங்க, நான் சொல்லல. ஏன்னா நீங்க சொல்றீங்க நான் பாமகவில் பயணித்தவன், பாமகவால் பாதிக்கப்பட்டவன் வேற நீங்க கிளைம் பண்ணிக்கிறீங்க. அதனால இப்ப புதுசா ஒருத்தங்க சேர்ந்து அவங்க சேர்த்து வைக்க முயற்சி எடுக்கிறாங்க, அது பலிக்குன்னு சொல்றீங்களே, இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒன்றா? நிச்சயமா எதிர்கால தமிழகத்தின் எதிர்கால இயக்கத்தின் நலன் கருதி இது நடக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நடக்கும் நம்பிக்கையும் இருக்கு. ஓகே சார். காரணம் என்னன்னா சார், சமுதாய மக்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு 10.5%. ஓகே. எதற்காக இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டதோ, எதை நோக்கி இந்த இயக்கம் பயணித்ததோ, நீங்க மத்திய அமைச்சரை உருவாக்குனது, மத்திய அமைச்சரை கொண்டு வந்தது, தனித்தெழுமலையை கொண்டு வந்தது, இதெல்லாம் சொல்லிக்கலாம். ஆனால் அடிப்படையில இலக்கை எட்டவே இல்லை என்பதுதான் உண்மை. ஓகே சார். ஓகே. ஓகே. இந்த இலக்கை எட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும், அதற்கான பயணம் தொடர வேண்டும். அந்த பயணம் தொடர்கிற இயக்கம் சிறப்பாக இயங்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் இருக்கு. ஓகே சார். ஓகே. ஓகே, பேசலாம்.